ஹலோ வாங்க இந்த வெத்தலை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது டைஜஷனுக்கு, அதாவது கோல்டு, ஃபீவர், காஃப்க்கு எல்லாத்துக்குமே இந்த ரசம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு மிளகு, சீரகம், பூண்டு இதை இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, வெற்றிலை. நான் ஒரு 5 இல்லை 4 வெற்றிலை எடுத்துருப்பேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா இடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, அந்த வெற்றிலை அதையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அதோடு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நீங்கள் ரொம்பலாம் கொதிக்க விட வேணாம். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா சுண்டி வரணும் அந்த ரசம். சுண்டி அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுவே போதும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது நீங்கள் ஃபீவர் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.